வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா இது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யாரு, ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்கு, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? ஜென்ம சனி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும், முட்டிக்கு கீழே அடிபட்டுக்கிட்டே இருக்கும், பாதத்தில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெஞ்சு படபடக்க இருக்கிறது, கெட்ட கனவுகள். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் ஆகும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்ன நல்லதாகும்னு நான் சொல்லிடுறேன். இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ரொம்ப தூக்கமே இருக்காது, தூக்கமெல்லாம் போச்சுன்னே வச்சுக்கோங்க, நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா மீனம் கொஞ்சம் சொகுசாக இருக்கக்கூடிய ஒரு ராசி தான். எவ்வளோ அடிபட்டாலும் அப்பாடா அப்படின்ட்டு எந்திரிக்கக்கூடிய ஒரு ராசி தான். ரொம்ப அன்பானவர்கள், நல்லவர்கள். ஆனாலும் இந்த காலகட்டத்தில் சோதனைகள் இருந்திருக்கும். ஒரு உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஜென்ம சனி அப்படியே சும்மாவே விடாது. அப்போது என்னென்னா லக்னாதிபதி 5க்கு போகிறார். சூப்பர். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கும். ஹெல்த்து தான் பாதிக்கும், மற்றபடி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜாக்பாட்டு தான் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே செம்மையாக ஸ்டார்ட் ஆக போகுது. உங்கள் பூர்வீகத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை ரெனோவேஷனோ எல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பாகங்கள் பிரித்து உங்களுக்கு பண வரவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு குரு நல்லது செய்வார். தொழில் மேம்பட போகுது. கஷ்டங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த தொழிலை நீங்கள் பெருசு பண்ண போகிறீங்க. சூப்பராக இருக்க போகுது மீனத்துக்கெல்லாம். பெரிய குருமார்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, பெரியவங்களோட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய கோவில் பயணங்கள் சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா தந்தை மூலியமாக உங்களுக்கு, இப்போ தந்தை சொத்து பையனுக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தந்தை மூலியமாக சொத்துக்கள், அது மூலியமாக பண வரவுகள், அது மூலியமாக வருமானங்கள் வரப்போகுது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் காலபுருஷனோட இடத்துல சந்திரன். அப்போ ஃபுட் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆல்ட்ரு பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் ஒரு வீட்டில் போர் போட்டிருப்பீங்க, ஏன்னா சந்திரன் இல்லையா, ஏதாவது ஒரு வகையில் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் கரெக்டாக இருக்கும், பிளானிங் கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போது. குழந்தைங்களோட படிப்புலாம் ரொம்ப நல்லா இருக்க போது. சனி தடைகள் தாமதத்தில் கொடுத்தாலும் குரு பார்வையினால் அது உங்களுக்கு மேம்பட போகுது.
அப்போ வந்து என்னென்னா குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வை செலுத்தக்கூடிய அந்த ஒரு லக்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணத்தை கொண்டுட்டு போகும். நிறைய பேர்த்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க, அது மூலியமாக நிறைய பேர்த்தோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீனத்துக்கு நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் காலில், வயதானவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மைப்படும். நீங்கள் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடமும் தீரப்போகுது. வயதான ஆர்ஃபனேஜ், கால் ஊனமுற்றவர்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்கள். சாப்பாடு வாங்கி கொடுங்க, ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, போர்வை, பெட்ஷீட், இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஹெல்த்தெல்லாம் பாதிக்கும், காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே மாறும். சிவனோட வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. குரு வழிபாடுகள். நிறைய சித்தர் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து ஆன்மீக பயணம் சொல்லும்போது நிறைய சித்தர் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். வாழ்க்கை தரம் மாறப்போகுது. அப்போ லட்டு இருக்குது இல்லைங்களா, லட்டு தானம் பண்ணுங்கள். ஏன்னா குரு பகவான் என்றால் லட்டு. ஸோ லட்டு தானம் பண்ண உங்களுடைய இது நல்லாயிருக்கும். ஸோ காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸே கொடுக்கும். ஸோ 8, 12 கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வாழ்வில் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா உடனே வந்து ஒரு 500, 100, ஒரு 50 ரூபா ஒரு டீ வாங்கி கொடுங்க. ஸோ காஃபி வாங்கி கொடுங்க, டீ வாங்கி கொடுங்க, ஒரு பலகாரம் வாங்கி கொடுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த் மட்டும்தான் பாதிக்கும். மற்றபடி நீங்கள் வீடு கட்டுறது, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அளவாக போட்டு பெரிய வருமானத்தை பார்க்க போகிறீங்க. தொழில்காரகன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகிறாரு. எல்லாமே நடக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த ஜூன் மந்த். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசாபுக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது. எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது. அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.